ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க என்ன ஆகுற? என்ன நடக்குதுங்க? இவ காலேஜுக்கு போறாளா? எனக்கு தெரியாம இவளை காலேஜ் சேர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா? இல்ல யார் சொன்னா? யார் சொன்னாவா? நீ தானே இப்ப ஒரு ஆளு கிட்ட பேக்க கொடுத்து விட்டு எப்படியாவது காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி விட்ட. இப்ப ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் என்ன ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்துறியாதுற? சொல்லாதுற. ஏங்க இல்லங்க, நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. அப்படின்னா ரோஹினி என்ன எக்ஸாம் எழுத போகணும்? இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குதுங்க. அதுக்கு நான் ரோஹிணி அப்ளை பண்ண சொல்லிருந்தேன். இன்னைக்கு தான் அந்த எக்ஸாம். இதோ இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல நடக்குதுங்க. அந்த எக்ஸாம்க்கு போறதுக்கு தான் ரோஹிணி கிளம்பிட்டு இருந்தா. ஆனா நீங்க அவளை போக விடாம மடக்கி அவசர அவசரமா வாட்டர் கேன் போட கூட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க கோவத்துல இருந்ததுனால என்னாலயும் ரோஹிணியாலையும் அந்த உண்மையை அப்ப சொல்ல முடியலங்க. சரி, நான் உங்க கூட வாட்டர் கேன் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி ரோஹிணி எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போக சொல்லலான்னு பார்த்தா உங்களை ஆளையே காணோம். நானும் கார்த்தியோட அவன் வைக்கிற ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு இடம் பார்க்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால்தான் நம்ம ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேக் கொடுத்து அமிச்சேன். இடம் பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணி பார்த்தா உங்க போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால்தான் நானே வண்டி எடுத்துட்டு உங்க 2 பேரையும் தேடி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவ்ளோ பிரச்சனை. என்னங்க இது? ஏ ரோஹிணி, நீ உன் அண்ணன் கிட்ட இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு, அதனால்தான் அண்ணி பேக் கொடுத்து விட்டாங்கன்னு வாய் திறந்து சொன்னா என்ன இப்போ? உன் அண்ணன் என்ன பேயா பிசாசா? அவர்கிட்ட உண்மையை சொல்ல பயந்தா என்ன அர்த்தம்? அது இல்ல நீ அது ஆதிர விடு. ரோஹிணி ஒன்னும் சொல்ல வேணாம். நான் கோவப்பட்டதும் அவ இப்படி பயந்து நிக்கிறா. நல்லா பயந்தா போங்க. இப்ப நான் கரெக்டான நேரத்துல மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? அது சரி ஆதிர, இப்ப எதுக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் தேவையில்லாம? ரோஹிணி எதுக்காக அதெல்லாம் எழுதணும்? ஒன்னும் தேவையில்லை இல்ல? ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? அவளை காலேஜுக்கு தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி வீட்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனானா அதுல என்னங்க தப்பு இருக்கு சொல்லுங்க? ஏங்க, ரோஹிணி காலேஜுக்கு போனதாங்க உங்களுக்கு செலவு. ஆனா அவ வேலைக்கு போனானா உங்களுக்கு செலவு இல்லங்க, வருமானம் தான். அவ கல்யாணத்துக்கு அவளே சேர்த்து வச்சுப்பால. அதுவும் சரிதான். சரிங்க, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ரோஹிணியை கூட்டிட்டு காலேஜுக்கு போறேன். நீங்க அடுத்த தெருவுல 27ஆம் நம்பர் வீட்ல மட்டும் ஒரே ஒரு கேன் போட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இந்தாங்க உங்க போன் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இங்க வா. நான் கோவப்பட்டது ஒண்ணு மனசுல வச்சுக்காத, சரியா? இல்லண்ணா. ஓகே போங்க. சரி, போயிட்டு வாங்க. பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில இந்த ஆதிரை வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா. அண்ணி, நீங்க கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்திட்டீங்க அண்ணி. இல்லன்னா நான் அண்ணன் கிட்ட வாய் தவறி உண்மையெல்லாம் உளறி இருப்பேன். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். கரெக்ட் தான் அண்ணி. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. ஆமா, காலேஜ் பேக் நீங்க தான் ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சீங்களா? நான் ஏன் கொடுத்து அனுப்ப போறேன்? நாளா எதுவும் கொடுக்கல. இது சத்யாவோட வேலையா இருக்கும்னு தோணுது. அவளுக்கு நீ காலேஜ் போற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு உன்னை உங்க அண்ணன் கிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்படியா? சின்ன நீ பெரிய அண்ணன் கிட்ட நம்மள மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அப்புறம் ஏன் அவங்க ரூம்ல நீத்த படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்? ஒருவேளை சின்ன நீ நம்ம காலேஜுக்கு போகணுங்கிறதுக்காக பெரிய அண்ணனுக்கு தெரியாம பேக்கை கொடுக்க சொல்லியிருக்கலாம். அந்த ஆட்டோ டிரைவர் தான் வந்து சொதப்பிட்டாரு போல. உண்மையாவே சின்ன நீ நம்ம படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த இப்போதைக்கு பெரிய அண்ணி கிட்ட சொன்னா சின்ன நீ கிட்ட காலேஜ் ஃபீஸ் வாங்கின விஷயத்தையும் சொல்ற மாதிரி ஆகும். இப்போதைக்கு எதையும் சொல்ல வேணாம், அதான் நல்லது.
ஃபாதர் சொன்னது இந்த வீடு தானே? ஆ சரி, இந்த வீடா தான் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த பில்டர் கிட்ட கரெக்டா சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுக்க சொல்லு, சரியா? சரிண்ணா. என்னண்ணே அந்த வாட்டர் கேன் போறவனே அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆனா நாம ஒழிச்சுக்கிட்டு நினைக்கிற எதிரி நம்ம எதிரில வந்த மாதிரின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? என்னண்ணே இப்படி புதிர் போட்டு பேசுற? இந்த ஆதிரின்னு ஒருத்தி எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கான்னு சொல்லிருக்கான்ல, அவளோட புருஷன் தான் இவன். நல்ல வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு செமையா வச்சு செய்ய போறேன். டேய் வாட்டர் கேன், டேய் வாட்டர் கேன நில்றா. என்ன நான் கூப்பிடுறது காதுல விழாதா? பயந்துட்டு ஓடுற? ஏண்டா டேய், இந்த வாட்டர் கேன் எவ்வளோ? டேய் நில்றா, பதில் சொல்லிட்டு போ. என்னண்ணே எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்லாம அப்படியே திமிரா நிக்கிறானே? பின்ன சார் என்ன சாதாரணமான ஆளா? பெரிய இஇ ஆபீசர். யாரு இவன்? இ ஆபீசரா? அப்புறம் எதுக்காக வீடு வீடா போய் வாட்டர் கேன் போட்டுட்டு இருக்கான்? கேட்டாலும் கேட்ட அப்படியே நெத்திலே அடிக்கிற மாதிரி. இந்த பேராசை பெருநஷ்டம் கேள்விப்பட்டிருக்கல, அதுக்கு உதாரணமே இவன் தான். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், அந்த அதிகாரம் செல்வாக்குன்னு அப்படியே சும்மா ஓகோன்னு வாழ்ந்தான். ஆனா இந்த மனுஷனோட சுழி சும்மா இருக்குமா? இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், ஊர் அடிச்சு உலையில போடணும்னு ஆசை. இஷ்டத்துக்கு கை நீட்டி காசை லஞ்சமா வாங்கினான். ஒரு நாள் விஜிலன்ஸ்ல வசமா மாட்டிக்கிட்டான். அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு வேலையிலையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க.